FTP நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தினமணி நாளிதழில் ஒரு செய்தி என்னன்னா, அதிமுக கூட்டணியில் விஜய்க்கு 80 சீட்டுகள் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி நிஜமாலேயே 80 சீட் ஆஃபர் பண்ணாங்கன்னா இதில் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? ராகுல் காந்தி விஜய்க்கு மாநாட்டுக்கு வந்துட்டாரா? வரல. குஷ்பு வந்தாங்களா? வரல. செஞ்சி ராமச்சந்திரன் வந்தாரா? வரல. அதே மாதிரி தான் இது ஒரு பொய் செய்தி. ஆனால் இது விஜய்க்கு இமேஜை அடிக்குது. விஜய் வியாபாரம் பண்ண அரசியலுக்கு வந்திருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு தலைவர் வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு சரிங்கிற மாதிரி விஜய் இதில் சைலண்டாக இருக்கிறது வந்து அவர் இமேஜை அடிக்குது. நம்ம சகாதேவன் மாதிரி யாருக்குனாலும் நியாயத்தை சொல்லக்கூடிய ஆள். இதில் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வருவார்னு ஒரு புட்டப் கொஸ்டினை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கேட்குறாங்க. அவர் அது எல்லாம் நீங்கள் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விஜய் அதிமுக கூட்டணி போகக்கூடிய அளவுக்கு தன்னை சபார்டினேட் போல்ஸ் ஆக்கிட்டாராங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை விஜய்க்கு கொடுக்குறாங்க. இது விஜய் மாநாட்டில் பேசுனதுக்கும் அவர் ரசிகர்கள் வந்து விஜய் முதல்வர் தான் அரசியல் நிற்பான், அவன் எடப்பாடி முதல்வனா விட்டுட்டு போயிடுவான். அது என்ன ஓட்டு கொண்டு வரான், ஏது கொண்டு வராங்கிறது ரெண்டாவது விஷயம். அவனுக்கு விஜய் முதல்வர்னு தான் கொண்டு வருவான். விஜய் சினிமா ஹீரோவை அவன் சீஃப் மினிஸ்டராக பார்த்து தான் வருவான். இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டராக போனால் டம்மி பீஸ் நம்ம ஆளுன்னு அவன் அதில் ஒதுங்கிடுவான். இதுதான் அங்கே நடக்கும். ஸோ அது விஜய் சீமானை சொன்னாலும் சரி, விஜய் ஸ்டாலினை சொன்னாலும் சரி, விஜய் அண்ணாமலையை சொன்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை சொன்னாலும் சரி, யாரை சொன்னாலும் விஜய் ரசிகன் வந்து அதை ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு விஜய் சிஎம்ங்கிற லெவலில் தான் அவன் தன்னை தகவமைச்சு கொண்டு போவான்னு நினைப்பான். ஸோ விஜய் தனிச்சு போட்டிடுறது தான் விஜய்க்கு சரியான ஒரு இதாக இருக்கும். அதில் விஜய் குழப்புறாரு. விஜய்க்கு இமேஜ் இதில் அடிபடுது. 2-3 தவறுகள் விஜய் பண்ணியாச்சு. தவறு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு லெட்டர் பேடை காட்டினது. அவன் சிஏ எதிர்ப்பு தான் மக்களவைத் தேர்தலில் உங்களுக்கு முதல்னா, இன்னைக்கு சொல்லக்கூடிய திமுக எதிர்ப்பு உங்களுக்கு அன்னைக்கு இல்லை. இப்போ ஆளாளுக்கு இஷ்டம் போல பண்ணுறதுக்கெல்லாம் மக்கள் ஏமாளிகள் கிடையாது, தப்பு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் களத்துக்கு வராத மக்களவைத் தேர்தலுக்கு மக்களவைத் தேர்தலை பற்றி சிஏ எதிர்ப்புங்கிறத சொல்லியிருக்கக்கூடாது. உங்கள் ப்ரியாரிட்டி சிஏ எதிர்ப்பு தான் நீங்கள் சொன்னது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அடுத்தால் நீட் எதிர்ப்பு சொன்னீங்க, அதுவும் பாஜக எதிர்ப்பு தான். 2 பாஜக எதிர்ப்பு தான் நீங்கள் அதை பண்ணீங்க. மைக் படத்தை போட்டு விளம்பரம், அது ஆதென்டிகேஷன் இல்லை, அது தெரியாமல் பண்ணியிருக்கலாம், ப்ரொடியூசர் பண்ணியிருக்கலாம். அது வந்து நம்ம அரசியல் ரீதியாக அதை எடுத்துக்க முடியாது. அடுத்த நீங்கள் உங்கள் மாநாட்டில் தனிச்சே ஆட்சிக்கு வருவோம் என்றாலும் கூட்டணி நாங்கள் போனீங்க. கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. அடுத்து நீங்கள் கூட்டணி சேரணும்னாலும் பலன் நிரூபிக்காத உங்களை எப்படி கூட்டணியில் உங்கள் ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது 26ல் நீங்கள் 214லையும் கேண்டிடேட் போட்டு வர்றதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த்து. அதுக்கு முன்னே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ விஜய்க்கு 80 சீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டார் 1.5 வருஷத்துக்குள்ள. அப்போ அஜித்துக்கு 60 சீட்டா? விஜய்க்கு மார்க்கெட்டில் ஒரு 75%. 80 சீட்டு இன்னைக்கு அதிமுகவுடன் நீங்கள் கடந்த பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, அதிமுகவுடன் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தவிக்கிறாங்க, எதுவும் ஸ்ட்ராங் அலையன்ஸ் இல்லை, அவங்க இருக்கிற கட்சிகளும் என்டிஏவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி தேவை, விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கொடுக்கலாம்ல. இந்த எடப்பாடி முதல்வர், விஜய் துணை முதல்வர்னு அது பல நிரூபிக்காத கொடுத்தனால எங்கேருந்து ஓட்டு வரும்? பல நிரூபிக்காதவருக்கு எங்கேருந்து ஓட்டை கொண்டு வருவார்? அதுதாங்க. அப்ப அஜித் வந்தா அஜித் இன்னொரு துணை முதல்வரா? அஜித் கட்சி ஆரம்பிச்சுட்டா இன்னொரு துணை முதல்வரா? அஜித் வரல, இப்போ வந்து வந்துட்டாருன்னா இன்னொரு துணை முதல்வரா? ஜெயலலிதாவுக்கு செல்ல பிள்ளை, ஜெயலலிதா கூட இருந்தாரு, அதனால அவருக்கு வெரிட்டேஜ் ஜாஸ்தி. இவராது ஜெயலலிதாவை எதிர்த்து மோடியை பார்த்து ஜெயலலிதா இவரை வெட்டு செல்லாத நோட்டுன்னு ஆக்கின கதையெல்லாம் இருக்குதா இல்லையா? இல்லையாங்க? இருக்குது இல்ல இருக்கு. அப்போ ஜெயலலிதா பேர சொல்லி உள்ள கட்சியில இவர் எப்படி ஓட்டர் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட முடியும்? இல்ல, இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறத அப்புறம் அரசியல் பேசினாரா? ஜெயலலிதா ஓட்டு போட்டவங்க ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. பண்றாங்க மறுக்கல. சீமான் ஜெயலலிதா வீரப்பம் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டுதான் சீமானே ஓட்டு எடுக்கிறாரு. அதெல்லாம் மறுக்க வரல. பட் ஜெயலலிதா விஜயை ஹீரோவாக்கி காட்டினாருங்கிறது வரலாறு. அது ஓகே. நீங்க வந்து ஒரு அரசியல் சக்தி முன்னாடி ஒரு நடிகர் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, என்ன பண்ண முடியும்? ஒரு பல நிரூபிக்காத நடிகருக்கு என்ன சீட்டு கொடுப்பாங்க? அதாங்க 10-12 சீட்டு கொடுப்பாங்களா? இன்னைக்கு அதிமுகவை பொறுத்து தென் மாவட்டங்கள் சென்னையில அந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம. விஜய்க்கு என்ன இருக்கு? அப்ப சரி, விஜய் ஒண்ணுமே விஜய்க்கு என்ன இருக்கு? விஜய் நிரூபிச்சாதானே ஓட்டு.
நிரூபிக்காத ஓட்டு பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு 1000 கதை எழுதிட்டு எப்படி இதாகும்? பவன் கல்யாணுக்கு ஏன் நாயுடு சீட்டு கொடுத்தாரு? இல்ல அவர் வந்து நிரூபிச்சாரு, 2000 நிரூபிச்சாரு. இப்ப இவ்வளவுக்குள்ள தமிழ்நாட்டு அரசியல் இது வந்து மலையாளி புத்திசாலி, ஆந்திராக்காரன் புத்திசாலி, தமிழன் தத்தியா இருக்கான இவ்வளவுக்குள்ள. சீமான் தான் தமிழன் இந்த அளவுக்கு தத்தியா இருக்கான பற்றி யோசிக்கணும். பல நிரூபிச்சவருக்கும் நிரூபிக்காதவருக்கும் வித்தியாசம் தெரியாதவன் தானே தமிழ்நாடு ஊடகத்துல இருக்கிறான். எவ்வளவுக்குள்ள அசிங்கமா இருக்கு. எடப்பாடிக்கு தெரியாதா அது? இப்போ செல்லூர் ராஜி நக்கல் அடிச்சுட்டாரா? விஜய் பலம் நிரூபிக்கணும். நான் பலம் நிரூபிக்கும் போது நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். அது சூழ்நிலையில எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். பலம் நிரூபிச்சு தான் 29 பிளேயர் ஆக முடியுமே தவிர பலம் நிரூபிக்காம விஜய் பிளேயர் ஆக முடியும்னா அஜித் அடுத்தால 1.5 வருஷத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு அவர் பிளேயர் ஆகலாம். இப்போ சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்குது. இந்த வருஷத்திலே பெரிய வசூல் படம் ஆயிட்டு புக் மை ஷோல பார்த்தா எல்லா படத்தையும் தாண்டி போய் நிற்குது. வசூல் அதெல்லாம் கதை, வசூல் எல்லாம் ஃப்ராடு. அப்பனவன் சொல்ற வசூல் எல்லாம் ஃப்ராடு, முரண்பாடா சொல்றான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வசூலை சொல்றான். ஒவ்வொரு டிராக்கர்ஸும் ஒவ்வொன்றை சொல்றாப்புல. அதை எடுத்துக்கூடிய வெப் டிவியும் ஒவ்வொன்றை தப்பா பொய்யா மோசடியா பண்றாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க. அதை எதையுமே எடுக்காதீங்க. வசூல் ரேட் இதெல்லாம் கம்பக்கு நமக்கு நிரூபிக்க முடியாது. புக் மை ஷோ இந்தியாவிலே இன்னைக்கு பெரிய அளவுக்கு டிக்கெட் புக் ஆகி பெரிய அளவுக்கு இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அமரன் அப்போ சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சுட்டா 90 சீட்டா? அதாங்க இவங்கெல்லாம் நீங்க சொன்ன ஆட்கள் ஆரம்பிக்கல, இவர் ஆரம்பிச்சு இருக்காரு. இல்ல நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ, எடப்பாடிக்கு இப்ப கூட்டணிக்கு ஆள் இல்ல, யாருமே இல்லாத சரி இவரை விஜயால வர்ற ஓட்டு வரட்டுமே கொடுக்கலாம்ல. வர்ற ஓட்டு வரட்டுன்னு ஒரு 10-12 சீட்டு மேல கொடுக்க முடியாதுங்க. ரசிகர் பலத்துக்கும் அவரோட பிரச்சார பலத்துக்கும் வெள்ளாளர் கிறிஸ்தவர் இந்த சமூக பலத்துக்கும் சேர்த்து ஒரு 12 சீட்டு கொடுக்கலாங்க. இதை தாண்டி எப்படிங்க ஒரு கட்சி கொடுக்க முடியும் சீட்டு? சப்போஸ் நீங்க கேளுங்க, விஜயகாந்தே நாமக்கல் கூட்டத்தில் 80 சீட்டு கேட்டார். ஜெயலலிதா வந்து 10-15 சீட்டு மேல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பலம் நிரூபிச்ச பிறகு 41 சீட்டு கொடுத்தாங்க. இப்ப நீங்க பலம் நிரூபிச்ச பிறகு 41 சீட்டு கொடுத்தாங்க. பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு எப்படி யார் சீட்டு கொடுப்பா? அதுதான் உங்கள்கிட்ட நான் டெக்னிக்கலா சொல்றேன். இவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு நடிகர். அஜித் சிவகார்த்தி எல்லாம் கட்சி ஆரம்பிக்காத நடிகர்கள். அப்ப அவங்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க படம் ஓடி இருக்கு, அவங்களுக்கு ரசிகர் பலம் இருக்கு. அதனால 80-70 ஏலம் போட்டுட்டு இருப்பாங்களா? சோ விஜய்க்கு தேவை பலம் நிரூபிக்கணும். அதுக்கு தனிச்சு போட்டிடுறதுதான் கரெக்ட். விஜயகாந்த் தனிச்சு போட்டிட்டு பலம் நிரூபிச்சாரு. கமலஹாசன் தனிச்சு போட்டிட்டு பலம் நிரூபிச்சாரு. தனிச்சு போட்டியிடாத பலம் நிரூபிக்காத நீங்க வந்து ஒரு கூட்டணிக்கு போனா அது அடையாள அரசியலுக்கு ஒரு பிரச்சார பலத்துக்கும் ஒரு ரசிகர் பலத்துக்குமான சீட்டா இருக்கலாம். நான் விஜய் குறைச்சி மதிப்பிடல, 12 சீட்டு நான் குறைச்சி மதிப்பிடல. சப்போஸ் நல்ல பலத்தை நிரூபிச்சுட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த சீட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் ஏறி போகலாம். அதுதான் ஜெயலலிதா பல நிரூபிச்ச வைகோ மதிச்ச ஜெயலலிதா பல நிரூபிக்காத கேப்டன் விஜயகாந்தை மதிக்கல. பல நிரூபிச்சும் பிறகு வைகோவுக்கு சீட்டே கொடுக்கல, விஜயகாந்துக்கு தான் 41 சீட்டு கொடுத்தாங்க. இதுதான் அரசியல். இந்த அடிப்படை அரசியலே தெரியாம பிராண்டிங் மாஸ்டர் சொன்னாப்புலன்னு வெப்டியில பேசுறதும் எழுதுறதும் எவ்வளவுக்குள்ள தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கத்துக்குள்ள அவ்வளவுக்குள்ள அட்டுகளா இருக்காங்கிறதா நமக்கு தோணுது. எடப்பாடி ரொம்ப கிளவருங்க. பிஜேபிக்கு 5 எம்பி சீட்டு தான் கொடுத்தாரு, பிஜேபிக்கு 20 எம்எல்ஏ சீட்டு தான் கொடுத்தாரு. டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு கையில 10.5 ஒரு கையில 23 சீட்டு தான் கொடுத்தாரு. எந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேரத்துல கீழே போனாரு? அவர் ஒன்றும் பேரத்துல கீழே போக மாட்டாரு. பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 10-12 சீட்டு மேல அவர் கொடுக்க மாட்டார் போனா. ஸோ 12 சீட்டு வாங்கிட்டு போறது விஜய்க்கு வந்து அவமானம். அதனால அவர் தனிச்சு போட்டிட்டு பலத்தை காட்டுறது தான் விஜய்க்கு நல்லது. 5 முனை போட்டி நான் சொல்றது காரணம் அதுதான். கடைசியில வரும்போது விஜய் இப்போ 214 கேண்டிடேட் தயார் பண்ணணும். கேண்டிடேட் இல்ல, பெருசா கேண்டிடேட் இல்ல. புது கட்சிக்கே இருக்காது. அதிமுக கம்பீட் பண்ற ரிசோர்சஸ் இல்ல, கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இருக்காது. கேண்டிடேட் இல்லங்கிறேன், ரிசோர்சஸ் ரெண்டாவது. ரிசோர்சஸ் இருக்கிற கேண்டிடேட் சொல்றேன். நீங்க கும்மிடிப்பூண்டி சேகர், அதுல இருந்து வெங்கடேச விழுப்புரம், இந்த மாதிரி விஜயகாந்துக்கு சொல்றதுக்கு எவ்வளவு கேண்டிடேட் இருந்தாங்க. அந்த மாதிரி விட்ட கேண்டிடேட் இல்லை. பட் எடப்பாடியை நம்பாம 214 கேண்டிடேட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு தயார் பண்றதுதான் விஜய்க்கு நல்லது. சீமான் 214 போட்டார் இல்லையா? அதே 2016 ஜெயலலிதாவும் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அதே மாதிரி வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாரு. அப்பவே கருணாநிதி ஜெயலலிதாவை அடிச்சுதான் அவர் 2 பேரும் ஏத்து தான் களத்துக்குள்ள வராரு. இப்போ சீமான் திமுகவின் பி டீம், சீமான் திமுக பி டீம்னு ஒரு பிரச்சாரம் ஓடுது. அதுக்கு நான் சொல்றேன். ஸோ நீங்க தெளிவா
234க்கும் கேண்டிடேட்டை விஜய் தயார் பண்ணுறது நல்லது. எடப்பாடி நம்பி போனால் கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு 10 சீட்டு 12 சீட்டுன்னு அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. உங்களுக்கு அது தேவை, அதுவே போதும். பலம் நிரூபிக்காத உங்களுக்கு அது தேவைன்னா அதிலே போங்க. பலம் நிரூபித்தா பலத்துக்கு தக்கன நீங்கள் பிறகு அரசியல் பண்ணலாம். அது விஜயகாந்த் மாதிரியோ மற்றவங்க மாதிரியோ பலத்துக்கு பவன் கல்யாண் மாதிரியோ நிரூபித்த பலத்துக்கு தக்கன அரசியல் பண்ணலாம். அரசியலில் சக்தி நிரூபித்தாதான் மரியாதை. உங்கள் கையில் வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? கமல்ஹாசனுக்கு கையில் வந்த ஓட்டையே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. தென் சென்னை, மத்திய சென்னை, கோயம்புத்தூர்லாம் கமல்ஹாசனுக்கு நல்ல ஓட்டு, மதுரை எல்லாம். இப்போ அங்கே பிஜேபி 2வது வந்துட்டாங்க. கமல்ஹாசன் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிட்டு கூட்டணியே வைக்கல அவர் ஒன்றும் பிஜேபி கூட. அப்போ அவர் கையில் வந்த ஓட்டையே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அப்போ உங்கள் கையில் வராத கிறிஸ்டின்ஸ் ஓட்டை நீங்கள் எப்படி எடப்பாடி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? கிறிஸ்டின்ஸ் ஓட்டு ஒரு வேளையில் விஜய்க்காவது விழுந்துடலாம், ஒரு வேளையில். எடப்பாடிக்கு சுத்தமாக விழாது. எப்படி எடப்பாடி நம்ப மாட்டாங்க. விஜயே சொன்னாலும் எடப்பாடி அவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ உங்கள் கைக்குள்ளே வராத உங்கள் ரசிகர்கள் உங்களை தான் சிஎம்மா நினைப்பாப்புல. நீங்களே எடப்பாடி சிஎம்மா சொல்லிட்டீங்கன்னா ஐயோ நம்ம தலைவருக்கு மார்க்கெட் போயிட்டு செகண்ட் ஹீரோ ஆகிட்டாருல அவன் நினைப்பான். ஹீரோவாக பார்க்குறவன் வந்து செகண்ட் ஹீரோ ஆகிட்டான்லாம் நினைப்பான். எப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் எல்லாம் வர்றது விஜய் இமேஜிக்கு நஷ்டம். விஜய் ஒரு ஹீரோவாக நிற்கலன்னு ஆகும். வியாபாரம் பண்ணதுக்கு வந்திருக்காரு, பாப்புலாரிட்டியை காசாக பார்க்குறாரு, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக விஜய் தயாராக இருக்காருன்னு நாம் தமிழர்கள் அடிக்கிறது உண்மைன்னு ஆகும். ஸோ உடனே விஜய் வந்து இந்த இடத்துக்குள்ள டக்குன்னு தனிச்சு தான் போட்டிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறது நல்லது. இழுத்துட்டு இருக்கிறது அவருக்கு இமேஜிக்கு அடிதான். சீமான் வந்து எடப்பாடிக்கு ஊழலை ஏன் சொல்லலை விஜய்னு சொன்னதும் ஒரு வதந்தி செய்தியை பரப்புறீங்க. விஜய்க்கு வழக்கறிஞர்கள் திமுக அதிமுக ஊழலை இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பரப்புறீங்க. அப்போ விஜய் சென்ட்ரிக்கா வர்றது எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற பொய் செய்திகளாட்டே பெரும்பாலும் ஓடிக்கிட்டு இருக்குது. சினிமா நடிகருங்கனால பாப்புலராக போகும். இப்போ அஜித் வந்து கட்சி ஆரம்பிக்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி அஜித் நகர்கிறாருன்னு ஒரு சும்மா மனுஷகாரியம் தானே. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்க இல்லையா? ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா அது பூன்னு பூவா போகும். அந்த மாதிரி விஜய்க்கும் சினிமா நடிகர்னால ஒரு செய்தி இருக்குங்கிறனால பல செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள், முகாந்திரமற்ற செய்திகளாக வருது. இந்த செய்திக்கும் எந்த முகாந்திரமும் கிடையாது. யார் தினமலரில் ஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதை எதிர்த்து ஃபீட் பண்ணவும் நமக்கு முடியும். அது தேவையில்லை நமக்கு. ஆனால் அவங்க சபார்டினேட்டுங்கிற லெவலில் ரசிகர் ஹீரோவாக நினைக்கக்கூடிய ஒரு நடிகரை சபார்டினேட்னு காட்டி எனக்கு எடப்பாடி 80 கொடுக்கவா போறாரு, அவர் கொடுக்கன்னு சொல்லவா செய்தாரு, மற்றவங்களா எழுதிக்கிறது. அடுத்தால திமுக எதிர்ப்போட்டு எங்க இருக்கு? திமுக எதிர்ப்போட்டு, திமுக எதிர்ப்போட்டு எது சார் சொல்லுங்க? திமுக எதிர்ப்போட்டு, அதாவது திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை % ஓட்டு வந்திருக்கு இதுவரை? எந்தெந்த தேர்தலில் வந்திருக்கு சொல்லுங்க? அதாவது நான் ரொம்ப போல 2019, 21, 24 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் அணி, அதாவது சீமா நாம் தமிழர் தவிர்த்து பார்த்து 42% பள்ளி ஓட்டு எடுத்திருக்காங்க. ஏன் நாம் தமிழர் ஏன் தவிர்க்கணும்? உங்களுக்கு ஏன் வன்மம்? இல்ல அதையும் சேர்த்தே பாருங்க. வன்மம்லாம் கிடையாது, சேர்த்தே பாருங்க. இல்ல நான் நாம் தமிழர் ஏன் தவிர்க்கணும் சொல்றேன். நாம் தமிழர் வந்து மாற்றுன்னு வர ஓட்டு நான் பாக்குறேன். நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அது திமுக அதிமுக அது எப்படி நீங்க எங்க முடிவு பண்றது? திமுக சார் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ஓட்டை சொல்லுங்க சார். நீங்க யார் சார் முடிவு? சரி ஓகே, மாற்று சரி ஓகே முடிவு பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க. சீமான் ஓட்டு சேர்த்துட்டாலும் கிட்டத்தட்ட 50% கிட்ட இருக்கு. இந்த 50% உள்ளதான் விஜய் ஓட்டு எடுக்க போறாரு. சரி, அந்த அப்ப இதுல யாருக்கு எவ்வளவு ஷேர்ன்றது மாறுமே தவிர திமுகவுக்கு எதிராக இந்த 50% ஓட்டு வரும். திமுக ஆட்சிக்கு எதிராக 50% ஓட்டு வரும். இது மேல ஏறலாம், பட் குறையாது. இதுல வந்து விஜய் ஒரு ஷேர் எடுக்கலாம். கண்டிப்பா தனிச்சு நின்னா அவருக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அதை நான் மறுக்க வரல. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்போட்டு எவ்வளவுன்னு கேட்டேன். அதுதான் சார் சொல்றேன், நான் கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து சீமான ஓட்டு ஆளுங்கட்சி எடுத்த ஓட்டுல எதிர்ப்போட்டு எவ்வளவு குறையும்னு கேட்டேன். ஆளுங்கட்சி அது வந்து நம்ம கொஞ்சம் தேர்தல் இருக்கிறதா தெரியும். எப்படி அவங்க அணி அதிகபட்சம் ஒரு ஆளுங்கட்சி எவ்வளவு குறைஞ்சிருக்கு? இல்ல அதிகபட்சம் திமுக காங்கிரஸ் அணி வந்து 40% குறைஞ்சு வராது. அதனால ஒரு 42 வச்சுக்கிட்டா அது நம்ம வீவர்ஸுக்கு அதை என்லைட்டன் பண்ணுங்க. சும்மா கடும் எதிர்ப்புன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு பேசிட்டு தெரிவாங்க. 5% மேல ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு கிடையாது. காமராஜ் வந்து 1967 இந்தி போராட்டத்தை சந்திச்சாரு. மாணவர் போராட்டம், துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது. உணவு பற்றாக்குறையை சந்திச்சாரு. தென் எம்ஜிஆருக்கு துப்பாக்கி சூட சந்திச்சாரு. காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இருந்தவன் பெரிய அளவு போயிட்டானுங்கிறனால சோசியல் நெகட்டிவை சந்திச்சாரு. எல்லாம் மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. எல்லாம் சேர்ந்து எத்தனை சதவீதம் காங்கிரஸ் குறைஞ்சது? 5% குறைஞ்சது. 5% குறைஞ்சது, அவ்வளவுதான். தானே குறைஞ்சது 5% தான்.
அதே மாதிரி 77ல கலைஞர் குறைஞ்சது, எம்ஜிஆருக்கு ஸ்பிளிட், அது கணக்குல சேர்த்து இல்லை. அதுக்கு பிறகு நீங்க பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு தேர்தலையும் ஒரு கட்சி ஸ்பிளிட் ஆகி போகக்கூடிய ஓட்டு வேற, ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டுங்கிறது 5% மேல இல்லை. திமுக அன்னைக்கு 45% வாக்கு எடுத்திருக்காங்க. கமலஹாசன் கூட்டணியோட சட்டமன்ற மாதிரி 47% ஓட்டு எடுத்துட்டாங்க. நான் 48 வரும்னு சொன்னேன். மனச்சாட்சி இல்லாம பின்னோட்ட விடக்கூடிய தம்பிகளுக்கு தான் கேட்கிறேன். அவன் 20 சீட்டு அதிமுக ஜெயிக்கும் சொல்றவங்கலாம் விட்டுட்டு போயிருவீங்க. சும்மா போய் பொய்யா பின்னோட்ட விடக்கூடிய மோசடியை பண்ணாதீங்க. நான் 48% வாக்கு வரும்னு சொன்னேன். 35 சீட்டுக்கு மேல திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன். ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த எலெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன். பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியா நடந்தது. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு தான் ஸ்டாலின் சொன்னாரு. சரி, நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் அதிமுக சொன்னாங்க. என்ன வாக்கு பாதிச்சிடுச்சு? 45ல இருந்து 47க்கு வந்திருக்குது கமலஹாசன் கூட்டணிக்கு பிறகு. 53ல இருந்து குறைஞ்சிருக்கு, நான் மறுக்க வரல. 53ல இருந்து மாசா ஒரு 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு 53ல இருந்து. இந்த 53ல இருந்து குறைஞ்ச ஓட்டுல சீமான் 4.5% ஓட்டு எடுத்திருக்காரு. 3.8 எடுத்த சீமான் 8.2 எடுத்துட்டாரு. வம்சி உட்பட இதை கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க. நியாயம் இல்ல, அது தர்மம் இல்ல. சொல்லணும் அது எப்படின்னு மக்கள் அதை புரிஞ்சுட்டு போறான். நான் இல்ல, யார் சொல்றாங்களோ இல்லையோ தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு 8%. அது ஓகே. பட் நீங்க அந்த 6%ல தான் அவர் சீமான் பல காம்பினேஷன்ஸ் வளர்ந்துருக்காரு. அது இன்னும் அது பேசணும். ஓகே, நான் இப்போ விஜய் அதிமுக கூட்டணியில நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்போ தேமுதிக 2021ல 1/2% ஓட்டு போய் விழுந்துச்சு. விஜயகாந்த் மறைந்து விட்டார். அந்த கட்சி ஃபியூச்சரே இல்லாத போது எடப்பாடி அவரோட ஃபியூனரல் கூட்டத்தை பார்த்து 5 சீட்டு கொடுத்தாரு. 5 சீட்டுன்றது அதிகம். அவங்க பார்கெனிங் ஆப்ஷன் இருந்துச்சு, பிஜேபி ஆப்ஷன் 5 சீட் வாங்க. பட் அதுக்கான லாபத்தை சேர்ந்தேன். அதே மாதிரி விஜய் ஒரு பெரிய சக்தியா கருதி அவர் கொடுக்கலாம். நீங்க 12 சீட். அது காரணம் என்னன்னா வித்தியாசம் இருக்குது. 10% ஓட்டை நிரூபிச்சவர் விஜயகாந்த், நிரூபிச்சவர் மாஸ் லீடர் இறந்திருக்கிறாரு. அந்த லீடருக்கு மனைவிக்கு அந்த சிம்பதி ஃபேக்டரை இது பண்றதுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. அதுல லாபம் கிடைச்சது, 5% வாக்கு கிடைச்சது. இப்பவுமே அவங்களோட பெரிய சக்தியா விஜய காட்டினாலே ஓட்டை 2024ல ப்ரூவ் பண்ண பிரேமலதா அம்மையார் என்டிஏக்கு கூட்டணிக்கு போயிருவாங்க. அதுவே ஒரு நஷ்டப்பட்டு போகும். நீங்க 80 தினமலர்ல எழுதலாம். ஆனா பேச்சுவார்த்தை வரும்போது தேமுதிக விஜய பிரபாகரன் பலன் நிரூபிக்காத விஜய்க்கு எங்களோட அதிக சீட்டு எப்படி கொடுக்கலாம்? நாங்க 1/2% எங்களை தள்ளிட்டீங்க, மறுக்கல. ஆனா இப்ப எங்களை வச்சுதான் நீங்க பல இடங்களில் டெபாசிட் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க. 5% நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். நாங்க ப்ரூவ்டு ஓட்டு இருக்கு எங்களுக்கு. கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியில நாங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். எங்களை விட விஜய்க்கு எப்படி அதிக சீட்டு கொடுப்பீங்கன்னு கேட்க தானே செய்வாங்க. எங்களுக்குள்ள பாதி கூட்டம் தான் விஜய்க்கு கூட்டியிருக்குன்னு பிரேமலதா அம்மையார் தானே அறிக்கை விட்டுருக்காங்க. அப்ப அவங்க எப்படி விஜய்க்கு பலன் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு கொடுக்க சம்மதிப்பாங்க? அப்ப விஜய்க்கு சீட்டு கொடுக்க போனாருன்னா தேமுதிக இழந்தாகணும். அது இருக்குது இல்ல? ஓகே, அது எப்படி பலன் நிரூபிக்காத விஜய தங்களோட பெரிய சக்தியாட்டு தேமுதிக பிரேமலதா அம்மையார் ஒத்துக்குவாங்க? அது எப்படி சாத்தியப்படும்? இப்ப எதையுமே சிந்திக்க கிடையாது, கண்ணை மூடிட்டு ரீல விட்டுக்கிட்டுறது. இந்த மாதிரி வதந்தி போறது விஜய்க்கு இமேஜை கெடுக்கும். விஜய் ரசிகர்கள் மத்தியிலே நம்ம ஹீரோ டம்மி பீஸ் தான் ஆக்கும். நம்ம விஜய் சிஎம்னு தான் அவன் விரும்புவான். என்ன ஓட்டு வருதோ வரட்டு, அது 2வது விஷயம். விஜய் சிஎம் நினைக்கக்கூடிய ரசிக மத்தியில நம்மளால செகண்ட் ஹீரோவா போயிட்டாரா, வயசு ஆயிடுச்சா செகண்ட் ஹீரோவா போறாரு, நம்மளோட எடப்பாடி தானே வயசு ஜாஸ்தி, இவர் ஏன் செகண்ட் ஹீரோவா போறாருன்னு தான் ரசிகர்கள் நினைப்பாங்க. அதனால ரசிகர்களே சோர்ந்து போவாங்க. விஜய் சிஎம்னு சொல்லி எடுக்கிற ஓட்டு தான் விஜய்க்கு பலம், அந்த ஓட்டு தான் மரியாதை. அது இல்லாம நீங்க சீட்டு வேணா நாளைக்கு எடப்பாடி போட்ட பிச்சைன்னு பேசுவாங்க. அந்த ஓட்டை எடப்பாடி போட்ட பிச்சைன்னு பேசுவாங்க. பலம் இல்லாத விஜய்க்கு எடப்பாடி போட்ட பிச்சை தான் அந்த ஓட்டுன்னு பேசுவாங்க. அப்படிதான் அந்த வார்த்தைகள் வரும். இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சும்மா பிராண்டிங்கிற பேர்ல ஏதோ தினமலர்லையும் தினத்தந்திலையும் வதந்திகளை பரப்பி விட்டுட்டா முடிவெடுக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்பிடுவாங்கன்னா இந்த ஏமாளிகளை பற்றி நான் என்ன சொல்ல? இவர்களை போல ஏமாளிகள் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சார், இதே இந்த 2021 என்ன சொன்னீங்க, ரஜினி அரசியல் வராருன்னு சொல்லும்போது ரஜினியை முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு 2-3 கட்சிகள் ஒத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு விஜய் வந்துருக்காரு. விஜயும் அந்த மாதிரி விஜயே முதலமைச்சர் வேட்பாளரா ஒரு 2-3 கட்சிகள் ஒத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல? அவர் அதுக்காக சொல்லியிருக்க நான் வர்றவங்க ஆட்சியில் பங்கு தரேன். அன்னைக்கு ரஜினியை ஒத்துக்கிறதுக்கு தினகரன் தயாரா இருந்தாரு. 5.5% வாக்கு எடுத்த தினகரன் கேட்டு பாருங்க. அன்னைக்கு ஏன் திறமைங்க, என்னோட கெப்பாசிட்டி, அதை காப்பி அடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணது இது நடக்காது. சொல்றேன்,
அடுத்தால கமல்ஹாசன் நான் சந்திச்சு பார்த்தேன், ஃபோட்டோலாம் வந்தது. கமல்ஹாசன் சொல்லும்போது என் நண்பன்கிட்ட நானே பேசிக்கிட்டேன்னாரு கமல்ஹாசன். அவரும் தயாராக இருந்தார். 2 சக்திகள் அதில் தயாராக இருந்தாங்க. இன்னைக்கு விஜயை ஏன் யாரும் தயாராக இருக்க மாட்டாங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து அன்னைக்கு 96ல் வாய்ஸ் கொடுத்ததும் பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு ரஜினிகாந்த் எல்லாருமே கொண்டாடினாங்க. விஜய் ஜெயலலிதாவை போய் பார்த்த பிறகு, ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்த பிறகு ஜெயலலிதா 6% வாக்கு அதிகம் எடுத்தாங்க. சீமானை பயன்படுத்தி, ஈழப்பிரச்சனை பயன்படுத்தி. சீமான் இல்லை, ஈழப்பிரச்சனை. அதற்கு பிறகு ஜெயலலிதா மரணம் அடையது வரை விஜய் அரசியலை பற்றியே பேசல. ஜெயலலிதா மரணம் வரை அரசியல் பற்றியே பேசல. பேசினாங்களா? ஏதாவது எவிடன்ஸ் தர முடியுமா உங்களால? இல்ல விஜய் ரசிகர்களால தர முடியுமா? இல்ல பிராண்டிங் மாஸ்டர்களால தர முடியுமா? யாராலையும் தர முடியாது. ஏன்னா பேசல. அதான் உண்மை. நம்ம உண்மையை சொல்றோம், ஃபேக்டை சொல்றோம். அடுத்து விஜய வந்து ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி தான் 6.8% வாக்கு 2021 இதே சீமான் எடுத்தாரு. எடப்பாடிக்கெல்லாமாடா பயப்படுறதுன்னு விஜய் எல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு அடிச்சு தான் எடுத்தாரு. சீமானை கான்பிடண்டா விஜய் அடிக்கிறாருன்னா, விஜய் அடிச்சு தான் 6.8 எடுத்த கதை தெரியும். விஜய் ரசிகர்கள் ஓட்டு ஸ்கேட்டர்டா தான் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த கட்டத்துக்குள்ள கமலஹாசன் விஜய்க்கு சர்க்கார் படத்துக்கு ரொம்ப அக்ரோஷமா நியாயம், கமலஹாசன் அறிக்கை விட்டவர் என்ன எடுத்தார்? 2.5% தான் எடுத்தார். விஜயை தூக்கி பேசணும் 2.5% தான் எடுத்தாரு. விஜய் அடிச்சு விளையாடினவர் 6.8% எடுத்துட்டாரு. அப்போ விஜய் குறை சொல்ல வரல இதுல. நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமல்ஹாசன் 2% தான் எடுத்தாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு சொன்ன சீமான் 6.8% எடுத்தாருன்னு எடுக்கலாம். விஜய் குறைச்சி மதிப்பிடல. பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல களத்தை வச்சுதான் முடிவாகுது. அடுத்தபடியா ஜெயலலிதா மேட்டர்ல விஜய் சீரோன்னு நிரூபிச்சிட்டாப்புல. சீமான் கமல்ஹாசன் மேட்டர்ல விஜய் சீரோன்னு சீமான் நிரூபிச்சிட்டாரு. கமல்ஹாசன் விஜய் வச்சு வாக்கு வங்கி ஏறல, 2 மேட்டர் ஆச்சு. 3வது விக்ரவாண்டி எலெக்ஷன் போல கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போய் பார்த்தாரு. நோட்டாவுக்கு ஓட்டு கூடுன்னு விஜய் ஆட்கள்லாம் சொன்னாங்க. ஆனா நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ 3 அக்கேஷன்ல விஜய் ஒரு ஃபோல்ஸ் இல்லை, அரசியல்ல விஜய் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால விஜய் தனிச்சு நின்று நிரூபிச்சு வர்றதுதான் அவருக்கு வழி. இதை தாண்டி ஏத்துக்குவாங்கன்னா 39,000 ஓட்டு எடுத்த, ஒரு சீட்ல ரெட்டையில நின்று 20% வாக்கு எடுத்த ஐயா கிருஷ்ணசாமி ஏத்துக்குவாரு. அவர் ஏத்துக்கிறார். நான் யாருமே ஏத்துக்கலன்னு பொய் சொல்ல மாட்டேன், தரவுள்ள அடிப்படையில் தான் பேசுறேன். கிருஷ்ணசாமி விஜய் சீஃப் மினிஸ்டரா ஏத்துக்க தயாரா இருக்காரு, நோ டவுட். அதை நான் மறுக்க வரல. ரஜினிகாந்த் சிஎம் ஏத்துக்கிறதுக்கு தினகரன் தயாரா இருந்தாப்புல, கமல்ஹாசன் தயாரா இருந்தாப்புல. ரஜினி வரல. ரஜினிக்கு ஸ்டாச்சர் வேற, விஜய்க்கு ஸ்டாச்சருக்கு கிருஷ்ணசாமி ஏத்துக்க தயாரா இருக்காரு. உண்மை.